வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல மார்கழி மாசத்துக்கான பிரசாதம் ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு மதுரை அழகர் கோவில் பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமான அழகர் கோவில் தோசை அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த பிரசாதம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஸ்ரீரங்கம் கோவில் சம்பார தோசை வீடியோ போட்ட போது இதுவும் அழகர் கோவில் தோசை ரெண்டுமே ஒண்ணுதானா அப்படின்னு கேட்டிருந்தேன். ரெண்டோட இன்கிரீடியன்ஸும் சேம் தான், ஆனா பண்ற மெத்தட் வந்து வேற. இந்த அழகர் கோவில் தோசை எப்படி பண்றது அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இது வந்து நம்ம தோசை அப்படின்னு சொன்னாலும் நம்ம சாதாரணமா தோசை வாப்போம் இல்லையா, அந்த மாதிரி இந்த தோசை வாக்க மாட்டான். இந்த தோசை வந்து நமக்கு பாக்குறதுக்கு கூட தோசை மாதிரியே இருக்காது. நல்லா மேல லேயர் ஃபுல்லா கிறிஸ்பியாவும், சென்டர்ல நல்லா சாஃப்டாவும், நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கும். நம்ம இன்னைக்கு பண்ற மாதிரி இந்த மெத்தட்ல பண்ணோம் அப்படின்னா 2 நாள் ஆனாலும் கெட்டு போகாது, நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, கள்ளழகர் பெருமாள் கோவில் பிரசாதம் தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அழகர் கோவில் தோசை பண்றதுக்கு 2 கப்பு பச்சரிசி, 1 கப்பு முழு உளுந்து, இதுலயே 1 டீஸ்பூன் வெந்தயமும் போட்டிருக்கேன். 2 கப்பு பச்சரிசியும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கணும். உளுத்தம் பருப்பு வெந்தயத்தையும் சேர்த்து வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கணும். இந்த முழு உளுந்து, தோல் உளுந்து அப்படிங்கறதுனால இது ஊறுறதுக்கு ஒரு 6 மணி நேரம் ஆகும். நம்ம இதெல்லாம் ஊறினதுக்கு அப்புறம் பார்க்கலாம். முழு உளுந்து, கருப்பு உளுந்தும் கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்தோம் இல்லையா, இது வந்து தனியா வாஷ் பண்ணி ஊற வச்சிருக்கேன். நல்லா ஊறி இருக்கு. பச்சரிசியும் பாருங்க, இது நல்லா ஊறியாச்சு. இப்ப நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். உளுத்த பருப்பு தண்ணி நல்லா ட்ரைன் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். நம்ம இட்லிக்கெல்லாம் அரைப்போம் இல்லையா, அது மாதிரி தண்ணியை தெளிச்சு நல்லா ஃப்ளஃபியா அரைச்சிக்கணும். உளுந்து மாவு வந்து இந்த பவுல்ல எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா ஃப்ளஃபியா வந்திருக்கு. ரொம்ப தண்ணி சேர்க்கல, தண்ணி தெளிச்சு அரைச்சிருக்கேன். பாருங்க, மாவோட கன்சிஸ்டன்சி இது மாதிரி இருக்கு. பச்சரிசியும் தண்ணி ட்ரைன் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல எடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை விட்டு கொஞ்சம் கொரப்பா நம்ம தான் அரைச்சு எடுத்துக்கலாம். அரிசி மாவு பாருங்க, இது போல கொரப்பா ரவையா ஃபைன் ரவா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அரைச்சிருக்கேன். இந்த மாவையும் நம்ம பவுல்ல சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்க, அரிசி மாவு சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கு. கொஞ்சம் இது போல கெட்டியா தான் இருக்கணும். நம்ம இட்லி மாவுலாம் இருக்கும் இல்லையா, அந்த பதத்துல இருக்கணும். மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 2-3 மணி நேரம் கழிச்சு நம்ம பார்ப்போம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த 3ஐயும் சேர்த்து தண்ணி எதுவும் விடாம கிரஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஜீரகம், மிளகு, கருவேப்பிலையே இதை போல நான் கிரஷ் பண்ணியிருக்கேன். இந்த நெய்யில சேர்த்துக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் சுக்கு பொடி. லோ ஃப்ளேம்ல நெய்யில நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இதை அப்படியே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மாவுல சேர்த்துருவோம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்க, இது மாதிரி கொஞ்சம் கெட்டியா தான் இருக்கும். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் வச்சிருக்கேன். ஆக்சுவலா கோவில்ல வந்து ஃபுல்லா நெய்யிலேயே பண்ணுவா. நம்மளும் நெய்யிலையும் பண்ணிக்கலாம், இல்ல எண்ணெயும் நெய்யும் கலந்தும் பண்ணிக்கலாம். நான் வந்து வெறும் எண்ணெயில தான் பண்ண போறேன். எண்ணெய் சூடானதும் மாவு வந்து எண்ணெயில இது போல விட்டுடலாம். நம்ம தோசை அப்படின்னு சொல்றோமே தவிர தோசை கல்லுல தோசை மாதிரி பண்ண மாட்டா, இந்த மாதிரி எண்ணெயில தான் பண்ணுவா. கொஞ்சம் நல்லா மீடியம் ஃப்ளேம்ல பொறுமையா வேகட்டும். ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். மேல நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், உள்ள சாஃப்டா இருக்கும். பாருங்க, 2 பக்கமும் நல்லா மொறுமொறுன்னு வந்தாச்சு. பாருங்க, இது போல இருக்கும். இதே மாதிரி தேவையான அளவுக்கு பண்ணி எடுத்துக்கலாம். இது போல எண்ணெயில டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னா நம்ம தோசைக்கல்ல தோசை மாதிரியும் பண்ணிக்கலாம். ஏன்னா கோவில்ல வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவா. 2 பக்கமும் திருப்பி விட்டு இன்னும் கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. பிளேட்ல எடுத்துக்கலாம். அழகர் கோவில் தோசை பாருங்க, மேல லேயர் வந்து ஃபுல்லா நல்லா மொறுமொறுன்னு வரும், உள்ள சாஃப்டா இருக்கும். பாருங்க, மெத்து மெத்துன்னு இருக்கும். உள்ளே நான் காமிக்கிறேன். இது போல நல்லா சாஃப்டா வரும். பாருங்க, கூடு கூட அழகா வந்திருக்கு. அழகர் கோவில் பெருமாள் தோசை ஈஸியா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இப்ப எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சம்பார தோசைக்கும் அழகர் கோவில் தோசைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு.
அது வந்து நம்ம தோசையா வாத்தோம், இது வந்து நம்ம எண்ணெயில பொரிச்சிருக்கோம். கோவில்ல வந்து பிரசாதம் அப்படின்னு பார்த்தோம்னா இதை போல நெய்யில பொரிப்பா. நெய்யிலாம் பொரிக்க வேண்டாம், டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னா இதே மாதிரி நம்ம தோசையா கூட நம்ம வாத்துக்கலாம். சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு, வாங்க நம்ம பிரசாதம் எடுத்துக்கலாம். நல்லா பாருங்க, கிறிஸ்பியா ரொம்ப நல்லா வந்திருக்கு. உள்ள வந்து நல்லா சாஃப்டா இருக்கு. மேல் லேயர் ஃபுல்லா நல்லா கிறிஸ்பியா இருக்கு. உள்ள வந்து நல்லா பஞ்சு போல சாஃப்டா இருக்கு. இந்த கருப்பு உளுந்து தோலோட இருக்கிற உளுந்து இருக்கு இல்லையா, அதுக்கு எப்பவுமே தனி ஒரு வாசனை உண்டு. அந்த பிளேவரோட ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம இதுல வந்து மிளகு, ஜீரகம், சுக்கு, பெருங்காயம், கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்திருக்கோம். இது எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல வாசனையா இருக்கு. எண்ணெயில பொரிச்சு எடுத்திருக்கிறதுனால மேல ஃபுல்லா கிறிஸ்பியாவும், சென்டர்ல வந்து நல்லா பஞ்சு போல சாஃப்டா இருக்கு. எந்த அளவுக்கு போர்ஸ் வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். நான் ரொம்ப எண்ணெய் வைக்க வேண்டாம் அப்படிங்கறனால சின்ன கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டு நான் பண்ணிருக்கேன். அதனால நான் ஒன்னொன்னா பொரிச்சு எடுத்தேன். நீங்க பெரிய கடாயில கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டுட்டேன்னா ஒரே டைம்ல 3-4 கூட நம்ம பண்ணிக்கலாம். இந்த தோசைய நம்ம தோசைக்கல்ல தோசை மாதிரி வாக்குறத விட இதை போல நீங்க எண்ணெயில பொரிச்சு பாருங்களேன், ரொம்ப டேஸ்டா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அழகுகளோட இந்த அழகர் கோவில் தோசையை இந்த மார்கழி மாசத்துல ஒரு நாள் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா அமையும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மெயினா வந்து இதை போல டீப் ஃப்ரை பண்ணி நீங்க பண்ணி பாருங்களேன், இந்த டேஸ்டே வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு மார்கழி மாத பிரசாதம் ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.